பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் எரேமியா 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பாகம். களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டான போது அவங்க சொல்றாங்க, கர்த்தர் சொல்றாங்க எரேமியா கிட்ட, நீங்க ஒரு குயவன் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க குயவன் வீட்டுல குயவன் அந்த களிமண்ணை வச்சு ஒரு பானை உண்டாக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க எரேமியா. அப்ப கர்த்தர் அதன் மூலமாக எரேமியா கிட்ட பேசுறாங்க, இஸ்ரேல் ஜனங்களை எப்படி நான் மோல்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா இந்த வசனத்தை பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி நம்ம கர்த்தருடைய கையில் இருக்கிற குழந்தைகளாக இருக்கிறோம். லைக் எப்படி ஒரு களிமண் கையில ஒரு குயவன் கையில களிமண் எப்படி இருக்குதோ, அப்போ அவங்க அந்த குயவன் களிமண்ணை வச்சு ஒரு பாட் செய்யும் போது அவங்க எப்படி எப்படிலாம் அதை அழகாக்குறாங்க, எப்படி எப்படிலாம் அதை மோல்ட் ஆக்குறாங்க. தப்பாயிடுச்சுன்னா அதை திருப்பி சதைச்சிட்டு திருப்பி அதை மறுபடியுமா கியூட் ஆக்குறதுக்கு எப்படிலாம் ட்ரை பண்றாங்க. அதே மாதிரிதான் நம்ம கர்த்தருடைய கரத்துல இருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம அவர் எப்படி நடக்கணும், எப்படி நடக்க கூடாது, எப்படி நம்ம மாறலாம் அப்படின்னு நம்மள டிசைன் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் கர்த்தருடைய வேலை. நம்ம களிமண்ணா அவருடைய கையில நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத காரியங்கள், அதாவது நமக்கு நம்மளுடைய பானை களிமண் பானை உண்டாக்கும் போது அழகாக்க முடியாத ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா எப்படி களிமண்ணை உடைச்சி அதை சரியாக்குறாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய நம்ம சின்ன சின்ன தவறுகள் நம்மளை அறிந்தோ அறியாமலோ செய்துட்டு தான் இருக்கிறோம். அதை மாற்றுறது கர்த்தருடைய கரத்துல இருக்குது. அதனால நம்ம டெய்லி ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணி, ஏசப்பா நான் இன்னைக்கு இந்த தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நீங்க என்னை மாற்றுங்க அப்படின்னு கேட்கணும். அப்போ அவர் நம்மளை கண்டிப்பா மாற்றுறதுக்கு வல்லமை உள்ளவரா இருக்காங்க. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் அப்படின்னு. நம்ம கர்த்தருடைய கையில இருக்கிறோம். ஸோ நம்ம எவ்ரி டே வி நீட் டு கரெக்ட் ஆர் செல்ஃப். அதுதான் சொல்றாங்க. ஒரு வசனம், ஒரு சாங் கூட சொல்லுது, சேஞ்ச் மை ஹார்ட் ஓ காட், make it ever true, change my heart oh God, may I be like you.